சரி, அண்ணா. எனது வாழ்க்கையில் நல்ல காலம் எப்பொழுது வரும்? வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆவேனா? ராகு தசை எப்படி இருக்கிறது? பிஆர் கிடைக்கணும்னாங்க, உங்களுக்கு 8, 12 சுத்தமா இருக்கணும். அதோட சேர்ந்து பிஆர் கிடைக்கிற நாட்டுக்கு நீங்க போகணும். சரிங்களா? எங்க? அண்ணா திப்பு. 21 21 பிப்ரவரி 1990. 21 பிப்ரவரி 1990. 21 பிப்ரவரி 1990 8:36 காலை. 8:36 காலை. பரவால்ல. டயர்டா ஆரம்பிச்சா கூட ஏதாவது பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணிடுறீங்க. 8:36 திப்பு காலை மதுரையில பிறந்திருக்கிறாரு. மதுரை. மதுரை. நீங்க தனுசு. தனுசு ராசி பூராட நட்சத்திரம். சரி. 8, 12ஆம் அமைப்பு சுத்தமா நல்லா இருக்கா? 12ஆம் அமைப்புல சனி பார்க்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? 8ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள்ல தான் இருக்கு. 8ஆம் இடம் கெடல. 8ஆம் இடம் நல்லா இருக்குது. ஆனா 8ஆம் அ 12ஆம் இடத்த சனி கெட்டு போய் பார்க்கிறது தப்புங்க. சனி இங்க கிட்டத்தட்ட செவ்வாயோட சேர்ந்து தான் பார்க்குறாரு. நிரந்தரமாலாம் வெளிய இருக்க மாட்டீங்க. திரும்ப வந்துடுற மாரி இருக்கும். இருங்க தசா புத்தியும் பார்த்து அத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி. இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இப்ப நடக்கிறது செவ்வாய். ஓகே. செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் தசை நடக்குது. அடுத்ததாக ராகு, குரு. ராகு, குரு வெளியில இருக்கிற மாரி இருக்கும். சனியும் வெளியில இருக்கிற மாரி இருக்குங்க. இந்த இடத்துல மட்டும் அந்த 8, 12 அமைப்புகள் ஒரு விதிவிலக்கு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல சனி 12ஆம் இடத்த பார்த்தாலும், சனி 12ஆம் அதிபதின்றனால உங்கள வெளியில வச்சிருப்பாரு. பிஆர் கிடைக்கும் பிரதர். சனி 12 பார்க்க கூடாது. ஆனா ஒரு 12ஆம் அதிபதி. இந்த இடத்துல விதிவிலக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களால வெளியில செட்டில் ஆக முடியும். இந்த அமைப்புகள்ல எப்ப போவேன்னு கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? ஓகே. செட்டில் ஆவேன்னா எப்பன்னு கேட்கிறீங்க. செட்டில் ஆகணும்னா செவ்வாய் அமைப்புகள்ல இல்ல பிரதர். செவ்வாய் இங்க எந்த வகையிலயும் செவ்வாய் இல்ல. செவ்வாய் இங்க மீனத்தோட தொடர்புல இருக்காரு அப்படின்னாலும் கூட இல்ல. செவ்வாயோட அமைப்புகள்ல இருக்காது பிரதர். ராகுல தான் போற மாரி இருக்கும். அதோட அங்க நிரந்தரமா இருக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? சரி.